Hi everyone, நான் ஆஷ்ரா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. நம்ம செலிப்ரிட்டிஸ் மேக்கப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். மேக்கப் போட்டிருப்பாங்க, ஆனால் போடாத மாதிரியே தெரியும். அவ்வளோ நேச்சுரலாகவும் இருக்கும், க்ளோயிங்காகவும் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசனே அவங்களோட பேஸ் மேக்கப் தான். இந்த பேஸ் மேக்கப் தான் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இது வந்து காஷ் பியூட்டிலேருந்து இருக்க மாய்ஸ்சரைசர். இது வந்து எலிமினேட்டிங் மாய்ஸ்சரைசர். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோப் க்ரீம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். நான் வந்து லாக்மேயோட 95 ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது நான் கம்மியான குவான்டிட்டி தான் வந்து எடுக்க போகிறேன். இதில் நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸோட காட்ஸ் க்ளோ ப்ரைமர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது இல்லாதவங்க ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸ்கின்லேயும் ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ ஹெவியான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் ஸ்கின்னில் வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்சீலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் லாக்மேயோட 95 கன்சீலரே எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். எங்கெல்லாம் எனக்கு வந்து லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஒரு நேச்சுரல் பேஸ் வேணும்னா நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சமான ப்ராடக்ட்டே எடுத்துக்கோங்க. கன்சீலர் நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ப்ராடக்ட் எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய வாட்டி எடுத்திங்கனாலும் ஃபேஸில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் கவரேஜ் இருக்க ஒரு கன்சீலர். ஹை கவரேஜ் போட்டிங்கன்னா அங்கே மட்டும் தான் வந்து கவரேஜ் கொடுக்கும், மீதியெல்லாம் அன்ஈவனாக தெரியும். ஸோ அதனால் மீடியம் கவரேஜ் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நான் வந்து கன்சீலர் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு இது செட் பண்ண போகிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட செட்டிங் ஸ்ப்ரே சூப்பராக இருக்கும் ஸ்கின்னில். நெக்ஸ்ட் நான் வந்து கன்சீலரை செட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா லூஸ் பவுடர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் வச்சுக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸில் வந்து பவுடர் அடிச்ச எஃபெக்ட் இருக்காது. நல்லா ஈவனாக நேச்சுரலான ஒரு லுக் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட பேஸ் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ப்ளஷ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இங்கே நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ப்ளஷ் பேலட் எடுத்திருக்கேன். இதில் இருக்க இந்த ஷேட் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது நான் வந்து சீக்ஸோட சைடில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸ்லோவாக நான் வந்து சீக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து கொண்டு வருவேன். பார்க்கும்போது ப்ளஷ் வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த ஃபேஸ் பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்க இந்த ப்ரான்சர் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் நம்ம வந்து சைட்ஸில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்கும், நல்லா டிஃபைன்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கான்டோரை விட இந்த ப்ரான்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ரான்சர் வந்து நல்ல ஒரு சாஃப்டான டைமென்ஷன் கொடுக்கும். அண்ட் உங்களோட ஃபேஸோட ஷேப்பையும் நல்லா சாஃப்டாக காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறோம். அதே பேலட்டில் இருக்க இந்த ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் நல்ல ஒரு சாஃப்டான ஷேட். நான் வெறும் என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுவும் ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ்க்கு நான் வெட் அண்ட் வைல்டோட இந்த ஐப்ரோ கிட் எடுத்திருக்கேன். ஐப்ரோஸை நான் வந்து டார்க்காக ஃபில் பண்ண போகிறது கிடையாது. எங்கெல்லாம் வந்து அன்ஈவனாக இருக்கோ அங்கே மட்டும் தான் வந்து ஃபில் பண்ணுறேன். உங்களோட ஹேர் என்ன கலரில் இருக்கோ அந்த கலர்லேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே நீங்கள் வந்து ரொம்ப டார்க் கலர்ஸ், பிளாக் கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் மேக்கப்புக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ டார்க் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட இந்த பேலட் எடுத்திருக்கேன். ட்ரான்சிஷனுக்கு இந்த ட்ரான்சிஷன் ஷேடை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நம்மளோட ஐ மேக்கப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா போட்டும் போடாத மாதிரி ஒரு ஐ மேக்கப் தான் இது. ரொம்பவே நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும். என்னோடய ஐலிட்ஸ்க்கு நான் வந்து இந்த ஷேட் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஐ மேக்கப்பும் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்க போது, சாஃப்டாக இருக்க போது. நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே ஃபுல் ஐலிட்ஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன். இதில் நம்ம வந்து காஜலோ கிளிட்டர்ஸோ எதுவுமே அப்ளை பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஒரு ஐலைனர் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இந்த ஐலைனர் நம்மளோட ஐ ஷேப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஜஸ்ட் நம்ம வந்து அவுட்டர் எட்ஜஸில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து லைன் பண்ண போகிறது இல்லை ஐஸை. இந்த மாதிரி ஐ மேக்கப்லாம் நீங்கள் வந்து எவ்ரி சிங்கிள் டே வந்து வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், நேச்சுரலாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் நான் வந்து எசன்ஸோட லேஷ் பிரின்சஸ் மஸ்காரா வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஓவரால் மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே சாஃப்ட் கலர்ஸ், நேச்சுரல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டார்க் கலர்ஸே வந்து யூஸ் பண்ணல. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து அதே வெட் அண்ட் வைல்டோட செட்டிங் ஸ்ப்ரே தான். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து ஹவுஸ் ஆஃப் மேக்கப்லேருந்து நான் வந்து இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் பேர் வந்து பார்த்திங்கன்னா வைல்டு ரோஸ். லிப் கலர் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா உங்களோட லிப்ஸோட சிமிலராக இருக்க ஷேட் வந்து எடுத்துக்கோங்க. என்னோடய லிப்ஸ்க்கு இது சிமிலராக இருக்கிறதுனால இந்த ஷேடை வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் அவ்வளோதான், இதோட நம்ம மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேச்சுரலாகவும் இருக்குது, ப்ளஸ் அந்த ஃபேஸில் அந்த ஹெல்தி க்ளோவும் இருக்குது. ரொம்பவே சாஃப்டான ஒரு மேக்கப் லுக். நீங்கள் எவ்ரிடே கூட இது வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் கொடுத்துறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Akshay saying bye bye and take care of yourself. Bye.